அவன் ஒழுங்காக புக்கு செமஸ்டர் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவங்க அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவராக இருப்பார், இல்லைனா கூலி வேலை பார்க்குறவராக இருப்பார், இல்லை முனிச்சாலையில் லோடுமேன் வேலை பார்க்குறவராக இருப்பார். அவன் பாட்டுக்க அவங்க அப்பா நல்லா படிப்பா, முன்னேறணும்ப்பா, தங்கச்சி கல்யாணம், உனக்கு லைஃப் வேணும் அப்படின்னு அவர் சொல்லி அனுப்பிட்டு இருப்பார். இந்த சண்டைக்கோழி மாதிரி திரைப்படங்கள், திமிருன்னு படம், நானும் மதுரைக்காரன் தாண்டா அப்படிங்கிறது. ஏன் மதுரைக்காரன்னா என்ன, அவன் ரவுடித்தனம் பண்ணிகிட்டே இருப்பானா? திமிரு படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டுத்தாவணி இன்டர்வல் சீனில் நானும் மதுரைக்காரன் தாண்டா அப்படின்னா என்ன, அதன் மூலம் என்ன சொல்கிறீங்க? ஏன் திருச்சிக்காரன் அடிக்க மாட்டானா? கோவில்பட்டிக்காரன் அடிக்க மாட்டானா? மெட்ராஸ்காரனுக்கெலாம் கை இல்லையா? இதெல்லாம் அந்த படித்து அடுத்த கட்டம் நம்ம முன்னேறணும்னு நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்களை கூட இந்த சாதினா அப்படி இருக்கணும்டா, இந்த ஊர்காரனா அப்படி இருக்கணும்டா அப்படின்னு உசுப்பேத்துகிற விஷயம். இதை ஒரு சாதி கட்சி நடத்துகின்ற இசக்கிராஜா போன்றவர்கள் சொல்லியிருப்பது உண்மையில் நான் மனமாற வரவேற்கிறேன். அந்த மக்களை வந்து தொடர்ந்து பின்னாடி இருக்கிற வேலையை தான் பண்ணுறாங்க. இப்போ முத்தையா அவர்களே மருதுன்னு ஒரு திரைப்படம் எடுத்தார். அதில் கதாநாயகன் யார்? லோடு மேனு. டவுசர் மட்டும் தான் போட்டிருப்பார். கைலியை தூக்கி இடுப்புக்கு வயிற்றுக்கு மேலே கட்டிட்டு ஒரு முண்டாமணின்னு போட்டு ஒரு சட்டை கூட போடாமல் 24 நேரம் வாயில் கத்தியை வச்சுக்கிட்டு கவிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பார். கேட்டால் மறவர்னா அப்படி தான்ப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இயக்குனர் நினச்சிக்கிறார். ஆனால் மறவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் ரத்னவேல் பாண்டியன். இதே கொண்டையங்கோட்டை மறவர் சமுதாயத்தில் பிறந்தவர் தான். மண்டல் கமிஷனில் பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு கிடைக்க காரணமாக இருந்தவரே அவர் தான் ஹைகோர்ட் லாயர், சுப்ரீம் கோர்ட் லாயர் ஆனார். அவர் தான் டிஎன்டி குற்ற பழங்குடி மக்களுக்காக ஒரு பிரதிநிதியாக இருந்தார். ஒட்டுமொத்த பிசி மக்களுக்கும் பிரதிநிதியாக இருந்தார். அவர் திமுகவில் இருந்தார். பெரியாருடைய மாணவர். வைகோ அவர்கிட்ட ஜூனியராக இருந்தார். அவர் பேர் ரத்னவேல் பாண்டியன். திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு நல்லா தெரியும். திராவிட இயக்க வரலாறு அறிந்தவர்களுக்கும் ரத்னவேல் பாண்டியன்கிற பேர் தெரியும். அப்பேற்பட்ட ரத்னவேல் பாண்டியன் மருது படத்தில் வர விஷால் சமூகத்தை சேர்ந்தவர் தான். அந்த படத்தில் விஷாலை வந்து எப்படி நீங்கள் காமிக்கிறீங்க? ரத்னவேல் பாண்டியன் அப்போ 50-60களே அப்படி படித்து நல்லா வந்திருக்காரு மறவர் சமுதாயத்திலேருந்து. ஆனால் நீங்கள் எப்படி காமிக்கிறீங்க விஷாலை? இந்த 2020-15கள்லையும் ஒருத்தன் வந்து டவுசரும் போட்டுக்கிட்டு பட்டாப்பட்டி போட்டுக்கிட்டு கைலியை தூக்கி கட்டிக்கிட்டு ரோட்டில் குடிச்சிட்டு ஆடுற மாதிரி காமிக்கிறீங்க. கொம்பன் படத்தில் நீங்கள் எப்படி காமிச்சிங்க மறவர் சமுதாயத்தை? மீசி அப்படி வச்சுக்கிட்டு அந்த ஊரை தாண்டி வேறு எங்கேயும் போகாமல் படிப்பறிவு இல்லாமல் சாமி கும்பிட்டுக்கிட்டு எல்லை சாமி குலசாமின்னு பேசிக்கிட்டு பொம்பளைங்க எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் டயலாக் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறீங்க.